வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ரயில்வேல சைக்கிள் அல்லது பைக்கை எப்படி புக் பண்ணி கொண்டு போறது அப்படிங்கறத பற்றிய விரிவான தகவல்களை தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இந்த சைக்கிள் அல்லது பைக்கை ரயில்வேல புக் பண்ணி கொண்டு போறதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று பார்சல் புக்கிங்னு சொல்லி அந்த பொருளை மட்டும், அதாவது சைக்கிளே பைக்கை மட்டும் தனியாக அனுப்பி வைக்கிறது, அங்கே உள்ள வேற அதாவது சேரும் இடத்துல வேற ஒருத்தருக்காக போய் கிடைக்கிறதுக்காக. அல்லது நீங்களே ரயிலில் பயணிக்கும் போது நீங்களும் பயணிக்க வேண்டும், அந்த உங்களுடைய பைக்கும் அல்லது சைக்கிளும் பயணிக்க வேண்டும். நீங்கள் போய் இறங்கினோன்னா அந்த பைக்கை எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ ரெண்டு மெத்தட்லையும் சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி புக் பண்ணணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் முதல்ல போய் நீங்கள் எந்த ஸ்டேஷனில் புக் பண்ணுறீங்களோ இது சம்மந்தமான தகவலை கேட்டு வந்துடுங்க. ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வர சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிஸியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்று அந்த டிக்கெட் புக்கிங் கிளர்க்க பாருங்கள், சின்ன ஸ்டேஷனாக இருந்தால், அல்லது அந்த லக்கேஜ் புக்கிங் ஆஃபீஸில் போய் கேட்டுருங்க. ஸோ அவங்க ஒரு சரியான வழிமுறையை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. அதன்படி ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலும் ஒரு மாதிரி மாறும். சில இடங்களில் ஸ்லேட்டு கட்டி தொங்க போடுவாங்க, சில இதில் வெறும் மையில் மட்டும் எழுதிடுவாங்க, வெறும் அட்டையை தொங்க போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் மாறலாம். பெரும்பாலும் இங்கே அதுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார் உங்கள் லக்கேஜை பேக் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களாக செய்ய வேண்டிய காரியங்களை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ விசாரிச்சு வந்துட்டீங்கன்னா பெரும்பாலும் ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களை வண்டியை கொண்டு வர சொல்லுவாங்க. வண்டியை கொண்டு போகும்போது நீங்கள் கட்டாயமாக வண்டியில் ஒரு சொட்டு பெட்ரோல் கூட இருக்கக்கூடாது. பெட்ரோலோ டீசலோ எதுவாக இருந்தாலும் சுத்தமாக வடித்து எடுத்துடணும். ஏன்னா பெட்ரோல் டீசலோட வண்டியை லக்கேஜ் புக்கிங்கில் ஏற்ற மாட்டாங்க. அடுத்தது நம்பர் 2, உங்களுடைய பைக்கை பேக் பண்ணணும். எப்படி பேக் பண்ணணும்னு சொன்னால் ஃப்ரண்ட் ஹெட்லைட், பேக்கில் உள்ள லைட்ஸு, இண்டிகேட்டர், ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2, இவை அனைத்துமே நீட்டாக ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி நல்லா வெள்ளைச்சாக்கு வச்சு நல்லா டைட்டாக கட்டி இருக்கணும். விழுந்துடக்கூடாது. அடுத்தது சீட்டு, உட்கார நீளமான சீட்டு, அதையும் நல்ல நீட்டாக கிழிஞ்சு போகாத அளவுக்கு தைக்கணும். சார் இதெல்லாம் நமக்கு சரியாக செய்ய தெரியாதுன்னா கவலைப்படாதீங்க. அங்கே ஒருத்தர் இருப்பார் அந்த லக்கேஜ் புக்கிங் ஏரியாவிலே, அவரை தான் கான்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அவர் ஒரு சரியான தொகையை வாங்கிட்டு அவரே எல்லாம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ அதனால் அந்த வேலையும் மிச்சம்னா நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கலாம். ஸோ நீங்களாக புக் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே ஒருத்தருடைய ஹெல்ப் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஸோ அதுதான் விஷயம். இப்போ அதில் 2 வார்த்தைக்கு அடையாளம் அர்த்தம் தெரிஞ்சுங்க. கன்சைனார், கன்சைனி. கன்சைனார்னா பொருளை அனுப்புறவர், கன்சைனா பொருளை பெறுபவர். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் தான் அனுப்புறீங்க, நீங்கள் தான் பெறுறீங்க. ஸோ உங்களுடைய பேர், உங்கள் ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது. ஏன்னா ஆதார் கார்டு நம்பர் வைக்கிற இடம்போது நீங்கள் ஒரு ஜென்யூனான பர்சன் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாகிடுங்க. உங்கள் பேர், அட்ரஸ் எல்லாம் எழுதிக்கிடுங்க. அப்புறம் பெறுநருங்க இடத்துலையும் உங்கள் பேர், அட்ரஸே நீங்கள் அதே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் தானே எடுக்க போறீங்க. அதனால் அடுத்தது இந்த வண்டியை பற்றிய பர்டிகுலர்ஸ் கேட்கும்போது யூஸ்டு ஓல்டு பைசைக்கிள், யூஸ்டு ஓல்டு பைக் அப்படி தான் போடணும். புது பைக்காக இருந்தாலும் கூட அப்படி போட்டால் தான் எடுத்துக்குவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ அந்த மாதிரி எழுதி அந்த வண்டி நம்பர் இதெல்லாம் வச்சுக்கணும். மறக்காமல் உங்கள் பைக்கு அல்லது ஸ்கூட்டர் அந்த மாதிரி வெஹிக்கிளுடைய ஆர்சி புக், அது சம்பந்த ஆவணங்களை இங்கே கட்டாயம் கொடுக்கணும். அது ஜெராக்ஸ் காப்பியை கொடுக்கணும். ஸோ அதை இதோட அட்டாச் பண்ணி பெரும்பாலும் இதுதான் ஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்கும். எங்கே இருந்து எங்கே போகிறீங்க, குறிப்பாக அந்த இறங்கக்கூடிய ஸ்டேஷன் ஒரு முக்கியமான ஸ்டேஷனாக இருக்கட்டும். சின்ன ஸ்டேஷனில் வண்டி இறக்க மாட்டாங்க. அல்லது மெயின் ஸ்டேஷனாக இருக்கணும், அல்லது போதுமான அளவுக்கு அங்கே நின்று போகக்கூடிய அந்த ஸ்டேஷனாக இருக்கணும். இல்லைன்னா அது செகண்ட் ட்ரிப்பு டெலிவரி ஆகிட்டு வர ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ட்ரெயினில் அவங்க பைக்கை டெலிவரி எடுத்துக்க பண்ணிக்கிடுங்க. நீங்கள் ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாலும், டிக்கெட் எடுத்திருந்தாலும் அந்த டிக்கெட்டை கொடுத்து அந்த டிக்கெட் நம்பரை அதில் என்ட்ரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபார்மில் நீங்கள் ஃபுல்லாக பண்ணி கையெழுத்து போட வேண்டிய போட்டு அந்த ஃபார்மையும் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கும். அந்த ஃபீஸையும் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் அந்த வண்டியை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடலாம். அதை ஏற்றி வைக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. ஸோ நீங்களும் கூட போய் வண்டி ஏற்றுற போகிற இடத்துல நீங்களும் ட்ரெயினில் போகிறதுனால கூட பார்த்து அவர் அந்த ஏற்றுறவரை பார்த்து கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் பார்த்து நைஸாக அவங்க வண்டியை பார்த்து ஏற்றி உள்ளே கொண்டு நிப்பாட்டிடுவார். ஓகே, ரைட். இப்போ இது அங்கே போய் சேர்ந்த உடனே அது உடனடியாக நீங்கள் எடுக்க முடியுமான்னா ஆகாது. ஒரு மணி நேரம், 1.5 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா வண்டி போய் நின்ன உடனேயே இடைப்பட்ட ஸ்டேஷனாக இருந்தால் உடனே ஒருத்தர் எடுத்துருவார். உடனே அவர்கிட்ட அந்த ஸ்லிப்பை கொண்டு போய் கொடுத்து அவர் உங்களே கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு புக்கிங் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே அந்த ஃபார்மில் திருப்பி கையெழுத்து போட்டு நான் வண்டியை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு வெளியே வந்த பிறகு அதில் பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டிட்டு போயிடலாம். கடைசி ஸ்டேஷனாக இருந்தால்
உங்கள் வண்டி நின்ன உடனே அதை திறக்கிறதுக்கே 1 மணி நேரம் கழிச்சு அவன் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு வருவான். ஸோ அவன் வந்து வண்டி அங்கே எல்லா லக்கேஜையும் இறக்குவான், உங்கள் பைக்கையும் இறக்குவான். இறக்கின பிறகு அதை போகிற என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே புக்கிங் ஆஃபீஸுக்கு கொண்டு வருவான். அது அவனுக்கு தெரியும். பெரும்பாலும் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வளைஞ்சு தெளிஞ்சு சமதள பாதையில் தான் உருட்டிட்டு வர வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி உருட்டி வந்து கடைசியில் வந்து அங்கே கொண்டு கொடுப்பான். நீங்கள் அதில் அந்த உரிய ஃபார்மில் ஏற்கனவே உள்ள உங்களுக்கு அங்கே ஏற்றுற இடத்துல ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா, அந்த ஒரு காப்பி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது அங்கே காமிச்சு கையெழுத்தை போட்டு அப்படியே லக்கேஜை திருப்பி எடுத்து வந்துட வேண்டியதான். இதுதான் என்னுடைய ப்ரொசீஜர். இது என்னதான் இருந்தாலும் ஒரு குறைந்த தூரத்துக்கெல்லாம் புக் பண்ணாதீங்க, உங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டமாகும். நீண்ட தூரம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, ஏன்னா அந்த ரயில்வே ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை சொல்ல முடியாது. ஸோ அதனால் குறைஞ்ச தூரங்களுக்குன்னா நீங்களே பெட்ரோல் போட்டே ஓட்டிட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு ஆகி போயிடும். ஸோ அதனால் நீண்ட தூரம் அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் புக் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் இது போன்றது ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, நம்ம இன்று ஒரு தகவல் 360 இந்த நிகழ்ச்சியில் சுற்றுலா தலங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் பட்ஜெட்டா எப்படி போயிட்டு வர்றது, எப்படி எந்த ரூட்ல ஆரம்பிச்சு எப்படி சுற்றி வந்து எப்படி முடிக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கிறத விட ஒரு ரவுண்ட் அப்படி போயிட்டு வந்துட்டீங்கன்னா எப்படி சுற்றி பார்த்துட்டு வரலாம். அடுத்தது, இந்த சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், அதை அங்கே போய் டிவிஷன் ஆஃபீஸுக்கு போய் சொல்கிறீங்க, அதெல்லாம் கஷ்டம். ஒரே டிக்கெட்லேயே வந்து பல இடங்களை பார்க்குற வழி இருக்கா, அதற்கான வழிமுறை என்ன, இது போன்ற விஷயங்களை தான் சில அடுத்து வரக்கூடிய சில நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டுங்கள். கமெண்ட்ஸ் பகுதியில் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.